வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு காயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. இங்கே ஒரு காயில் இருக்குது, அதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. இந்த காயிலுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும் π1. அதேமாதிரி இந்த காயிலுக்கும் ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் π2 இருக்கும். இந்த ரெண்டு காயிலுக்கும் மியூச்சுவலாக ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கும், அதுதான் π12. இதுதான் ப்ரைமரி காயில். இங்கேருந்து நம்மளுக்கு சோர்ஸ் போகுது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து நம்ம V2 இதில் தான் நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். சரி, கன்சிடர் டூ காயில்ஸ். ஸோ N1 என்னது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் 1, N2 என்னது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் 2. நெக்ஸ்ட் E1 அப்ளைடு வோல்டேஜ் இன் காயில் 1. ஸோ இந்த காயில் 1ல் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், அதை E1 எடுத்துக்கலாம். I1னா காயில் 1ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1. I2 வந்து காயில் 2ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I2ன்னு எடுத்துப்போம். இது எல்லாமே டேர்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு π11னா இந்த மொதல் காயில் இருக்குங்க இல்லையா, செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதுதான் π11. π12னா அதாவது ரெண்டு காயிலுக்குள்ளே இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃப்ளக்ஸ். E2னா வோல்டேஜ் இன்டியூஸ் இந்த காயில் 2. ஸோ எப்படி மொதல் காயிலில் நம்ம வோல்டேஜ் V1 அதை நம்ம E1 எடுத்துக்கிட்டோம், இங்கே V2 இருக்குல்ல அதை E2ன்னு எடுத்துக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? டெரிவேஷன் அந்த E வரதால E எடுத்துக்கிட்டோம். π1 டோட்டல் ஃப்ளக்ஸ் கிரியேட்டட் இந்த காயில். ஓகேங்களா? ஸோ காயில்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ் உருவாயிருக்கு அதை நம்ம π1 எடுத்துப்போம். ஓகேங்களா? சரி, இஃப் த வோல்டேஜ் V1 இஸ் வேரிடு, இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம வேரி பண்ணுறோம். அப்போ கரண்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இதிலேருந்து கரண்ட்டு வேரி ஆகும். திஸ் சேஞ்ச் இன் கரண்ட் I1 ப்ரொடியூசஸ் எ ஃப்ளக்ஸ். அப்போது இங்கே நம்ம சப்ளை கொடுத்தோன்னே இங்கே கரண்ட் என்ன ஆகும், இங்கே இருக்கிற காயிலில் போய் ஃப்ளக்ஸை மாற்றி விட்டுரும். அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஃப்ளக்ஸும் ஒன்று கிடைக்கும். இங்கே 1 ஃப்ளக்ஸு 1 ஃப்ளக்ஸ், அதாவது ரெண்டு காயிலில் நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் வேறுபாடுகள் ஏற்படும். ஃபஸ்ட்டு காயிலில் 1, செகண்ட் காயில் வந்து ஃபஸ்ட்டு காயில்னால செகண்ட் காயிலுக்கு இங்கே ஃப்ளக்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது, அதான் இங்கே 1, 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு காயிலுக்கு ஃபஸ்ட்டு காயிலில் தான் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு ஃப்ளக்ஸு. இந்த ரெண்டாவது காயிலுக்கு யார் மூலியமாக இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு, அதான் இந்த இண்டக்டன்ஸும் சொல்லுவோம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் சொல்லுவோம். ஸோ π11 என்னது பார்ட் ஆஃப் π1 which link with coil 1 only. ஸோ இந்த 1 வந்து மொதல் காயிலுக்கு மட்டும்தான். இந்த 1 வந்து மொதல் காயில்னால ரெண்டாவது காயிலுக்கு அந்த ஃப்ளக்ஸ் வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? when the flux π1 changes, then this change induce a voltage in the coil 2 which will proportional to the rate of change of flux in coil 2. அப்போ மொதல் காயில்னால தான் ரெண்டாவது காயில் இருக்கிற வோல்டேஜ் வேறுபடுது, அதனால் அங்கே இருக்கிற ஃப்ளக்ஸும் அதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல். E2னா வோல்டேஜ், செகண்ட் காயில் இருக்கிற வோல்டேஜ் எதுக்கு ப்ரொபோஷனல், செகண்ட் காயில் இருக்கிற ஃப்ளக்ஸுக்கு ப்ரொபோஷனல், அதுதான் dπ12/dt. இது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் ஈக்குவல் டு தூக்கி போட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் -N2. ஏன் இங்கே -N2 போட்டிருக்கணும், ஃபஸ்ட்டு காயில்னால செகண்ட் காயிலுக்கு நம்மளுக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ ஃப்ளக்ஸ்லாம் வேரி ஆகிட்டுருக்கு, அதனால் இங்கே -N2 ஆப்போசிட்டாக. ஓகேங்களா? திஸ் EMF இஸ் ஆல்சோ ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் விச் கிரியேட் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக, எதுக்கு ப்ரொபோஷனலுக்கு, கரண்ட்டுக்கும் ப்ரொபோஷனல். அதாவது கரண்ட்டும் வேரி ஆகுது இல்லையா, அங்கே ஃப்ளக்ஸும் வேரி ஆகிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே கரண்ட்டும் வேரி ஆகும். அதுதான் இங்கே எப்படி ஃப்ளக்ஸ் போட்டோம் அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் போட போகிறோம். ஸோ E2 இஸ் ப்ரொபோஷனல் டு dI1/dt. இது எந்த கரண்ட்டுனால, ஃபஸ்ட்டு கரண்ட்டுனால தானே இது எல்லாமே பாதிப்பு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காயில் இருக்கிற கரண்ட்டு நம்ம போனதுனால தான் இந்த பாதிப்பாக தான் இங்கே ப்ரொபோஷனல். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை தூக்கிட்டு -M போட போகிறேன். ஓகேங்களா? இது எதனால் நம்மளுக்கு வந்தது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால தான் இந்த வேறுபாடுகள்லாம் வந்தது. ஸோ -M ஒரு கான்ஸ்டன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த E2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஈக்குவலைஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கங்க, இதில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கங்க. இப்போ மைனஸ் கேன்சல், dt கேன்சல், அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் N2 dπ12.
MdI1. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த DI1 கீழே கொண்டு வந்துடுறேன், which is equal to இந்த M மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த M வேல்யூ இருக்குங்க இல்லையா, இந்த N2 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இந்த D/D, இந்த Dலாம் தூக்கிடலாம், டிஃப்ரென்ஷியேட்டபிள்லாம் தூக்கிடலாம், பேலன்ஸ் இருக்கும் π12/I1. அந்த D டேர்ம்லாம் இல்லாமல் தூக்கிட்டு எழுதுங்க. சிமிலர்லி நம்ம வந்து ரெண்டாவது காயிலுக்கு இப்படி எழுதியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு காயிலுக்கு எப்படி எழுதலாம் இல்லையா, ஸோ N2க்கு பதிலாக N1, இங்கே 1-2க்கு பதிலாக 2-1, I1க்கு பதிலாக I2. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம் சிமிலர்லின்னு போட்டு. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான டெரிவேஷன், எப்படி வந்து அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ் டயக்ராம் வரைஞ்சி இந்த டேர்ம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு காயினால தான் செகண்ட் காயிலுக்கு பாதிப்பு ஏற்படுது, ஓகேங்களா, அதனால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஏற்படுது, அதோட டெரிவேஷன் ஈக்குவேஷன்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.